உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் அருண். ஸோ ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட்டை வந்து அலைஸ் ப்ளூவில் ஓப்பன் பண்ண உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எம்பெருமான் முருகனோட அருளால் இந்த பிரபஞ்ச சக்தியின் பேராற்றலோட உங்களுக்கு நிறைந்த அந்த செல்வம் வந்து நிறைய கிடைக்கணும் அப்படி சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய மெயிலுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அதை எடுத்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அலைஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஏஎன்டி அப்படின்னு ஒரு ஆப் வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் போட்டிங்கன்னா பேன் நம்பர் கேட்கும். ஸோ அந்த பேன் நம்பரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து உள்ளே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டு, ஆர்டர், டேஷ்போர்டு, போர்ட்ஃபோலியோ, நம்மளோட ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டு தான். இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டை டைப் பண்ணிங்க அப்படின்னா டச் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எம்டபிள்யூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் எம்டபிள்யூ லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே சர்ச்சுன்னு இருக்குது பாருங்கள். அந்த சர்ச்சை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் சர்ச்சுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம என்ன ஸ்கிரிப்ட் வந்து நம்ம முடிவு பண்ணுறோமோ ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ 48,500 கால் ஆப்ஷன், அதாவது சிஇ அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த பாருங்கள் 48,500 சிஇ அப்படின்னு பார்த்தாவே ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்லேயே வந்துருச்சா? ஓகேவா? இதில் பாருங்கள் இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஸ் பட்டனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்படி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். இப்போ வெளில வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆட் ஆகிடுச்சிங்களா? 432 ரூபா போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த சர்ச்சை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதில் வந்து 48,200 புட் ஆப்ஷன், அதாவது பிஇ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 48,200 பிஇ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த பாருங்கள் ரெண்டாவது இடத்துல கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதில் மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எக்ஸ்பைரி டேட்டை வந்து நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? கீழே வந்து பார்த்திங்கன்னா 10th April வீக்லி அப்படின்னு இருக்குல்ல, இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி டேட். இதை வந்து நம்ம கவனமாக பார்த்துட்டு இதை வந்து டச் பண்ணுங்கள். இது அப்படி இந்த ப்ளஸ் அடிச்சிட்டிங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ 2 ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து ஷோ ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது கீழே பாருங்கள் 8 ரூபாய் 60 பைசா போகுது இல்லையா. இப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு ஸ்கிரிப்டை நம்ம டெலீட் பண்ணணும்னா இதை வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டெலீட் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெலீட் ஆப்ஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்படி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஸோ டூ யூ வாண்ட் டெலீட் ஸ்கிரிப்ட்னு இருக்கும். அதை வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள் சேவ்னு இருக்கும். சரிங்களா? அந்த சேவை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்ட் வந்து போயிடும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ வேறு ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். சரியா? இப்போ என்ன ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணலாம்? இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 49,200 பிஇ அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுறோம்னா இந்த பாருங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்குது பாருங்கள் 49,200 பிஇ. சரிங்களா? அதை வந்து டச் பண்ணுறோம். டச் பண்ணோடனே ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் ஆயிடுச்சுங்களா? இப்போ 313 ரூபா போகுது. இப்போ நம்ம வந்து ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எந்த இதில் வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ பிஇயில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிஇ ஸ்கிரிப்டை வந்து இப்படி டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனையும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பை அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? பை அப்படின்னு வரும். இந்த பையை வந்து இப்படி டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு வந்து எத்தனை லாட்டு நம்ம பணம் வச்சுருக்கோன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் 10,000 ரூபாய் பணம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு லாட்டு தான் நம்ம வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியில் 15 இருக்கும். அதாவது ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து 15 குவான்டிட்டிங்கிறது தான் ஒரு லாட். இதை வந்து குறைக்க முடியாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள் 15 இருக்கா. அடுத்து வேரிட்டி அப்படின்னு இருக்குல்லையே, அது ரெகுலரில் இருக்கணும். ஆர்டர் டைப் வந்து மார்க்கெட்டில் இருக்கணும். ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து எம்ஐஎஸ்சில் இருக்கணும். சரிங்களா? இதை வந்து கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு கீழே வந்து இதில் என்ன பண்ணணும்? இப்போ 304 ரூபா 303 ரூபா வருது. இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ 303 ரூபா 305 ரூபா வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஓகே அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பை பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே பை ஆர்டர்னு இருக்குது பாருங்கள். சரிங்களா? இந்த பை ஆர்டரை வந்து என்ன பண்ணணும்னா பை அப்படின்னு கொடுத்துட்டோம்னா பை ஆகிடும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை நம்ம பை ஆயிடுச்சுங்கிறது எங்கே வந்து பார்க்கணும்? இந்த போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். இந்த இடத்துல இருக்கும், இல்லை கீழே இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மேலே வந்து ரன்னிங்கில் இருக்குது பாருங்கள். சரிங்களா? இந்த இடத்துல ரன்னிங்கில் இருக்குது பாருங்கள்.
சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள் 15ங்கிறது ஒரு லாட்டு நம்ம எடுத்துருக்குறோம். சரிங்களா, ஒரு லாட்டு நம்ம எடுத்துருக்குறோம். 303 ரூபா 60 காசுக்கு வாங்கியிருக்கிறோம். இப்போ 302 ரூபா 303 ரூபா போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே உள்ளது வந்து காலையில் எடுத்த ப்ராஃபிட். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, இமிடியேட்டாக வந்து இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸிட் காலம் இருக்கு இல்லையா, இதை வந்து டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஆர்டர் டைப்பில் எஸ்எல் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எஸ்எல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த எஸ்எல்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டச் பண்ணணும். இப்படி டச் பண்ணோம்னா மேலே ஒரு ப்ரைஸ் ஓப்பன் ஆகும், கீழே ஒரு ப்ரைஸு ஓப்பன் ஆகும். சரியா, அப்போ மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் 303 ரூபாய்க்கு எடுத்துருக்குறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல 290 ரூபா அப்படின்னு மேலே போடுறேன். கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா 290 புள்ளி சரிங்களா 20 பைசா அப்படின்னு நம்ம போடுறோம். சரிங்களா, அதாவது ப்ரைஸில் வந்து 290, கீழே ட்ரிகர் ப்ரைஸில் வந்து இந்த இடத்துல 2 காலத்தையும் பார்த்துங்க. இந்த 2 காலத்துலேயும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கீழே செல் ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த செல் ஆர்டரை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிரும். இப்போ இது எங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே வாட்ச் லிஸ்ட்டு பக்கத்தில் ஆர்டர்னு இருக்குது இல்லையா, இந்த ஆர்டரை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு மேலே வந்து பாருங்கள் அப்படின்னா பெண்டிங் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்குது, ஒரு காலம் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்துடும். அதாவது நம்ம என்ட்ரி எடுத்தது 303 ரூபாய்க்கு, இப்போ ஸ்டாப் லாஸ் எவ்வளோக்கு போட்டிருக்கிறோம், 290 ரூபாய்க்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணால் மாடிஃபையாக கேன்சலான்னு கேட்கும். இந்த பாருங்கள் மாடிஃபை கேன்சல் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம வந்து மாடிஃபை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ மாடிஃபையில் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி மாடிஃபையை டச் பண்ணிவிட்டு இப்போ 290 இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் 292 அப்படின்னு மாற்றுறேன். அதே போல் ட்ரிகர் ப்ரைஸில் 292.20 பைசா அப்படின்னு மாற்றுறேன். மாற்றிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 15 நாள் இருக்கும். மறுபடியும் செல் ஆர்டர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 290 92ன்னு மாறிடுச்சு. இப்போ மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு எகெயின் வந்து இந்த மாடிஃபைன் இருக்கு இல்லையா, இந்த காலத்தை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த எஸ்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஸ்எல் இருக்கிற இடத்த வந்து மார்க்கெட்டுக்கு மாற்றிடுங்க. இப்படி மார்க்கெட்டுக்கு மாற்றிட்டு இந்த இடத்துல இமிடியேட்டாக இப்போ கீழே செல் ஆர்டர் இருக்கு இல்லையா, இப்போ செல் ஆர்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். இப்போ போர்ட்ஃபோலியோவில் வந்து இதை எங்கே பார்க்கணும், நமக்கு ப்ராஃபிட் எங்கே பார்க்கணும்னா கீழே போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு இல்லையா, அந்த போர்ட்ஃபோலியோ டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் இப்போ தெரியுது. இந்த இடத்துல பாருங்கள் 63 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு இருக்குது. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 6102 ரூபா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 63 ரூபான்னு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து எப்படி எடுத்து எப்படி ஸ்டாப் லாஸ் வச்சு எப்படி மாடிஃபை பண்ணுறது, மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து ஆர்டரை வந்து செல் பண்ணணும், ப்ராஃபிட்டை புக் பண்ணணுங்கிறது இப்படி தான். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருக்க பட்சத்தில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ விஎம்டி ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ரொம்ப அற்புதமாக எல்லோரும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் தொடர்ந்து நல்ல ஒரு லாபம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல என்னுடைய முருகப்பெருமானையும் பிரபஞ்ச பேராற்றலையும் நான் வணங்கி விடைபெறுகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். ஓம் முருகா சரணம். நன்றி.